மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், திரும்ப சாகுறான், திரும்ப பிறக்கிறான். இந்த சுழற்சி நடைபெற்றே இருக்குது. நம்ம ரோட்லலாம் சண்டை போடுறப்போ பார்த்துருப்போம், நீங்களாம் என்ன கதிக்கு ஆளாக போகிறப்பாரு. நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ, வீடு சேர்த்து வைக்கிறோமோ, கார், பணம், நகை எது சேர்த்து வைக்கிறோமோ அது அவங்க கடைசி வரையும் காப்பாற்றுமான்னு தெரியாது. அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, வேலை வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. குமுதம் பக்தி நேயர்களுக்கு என் வணக்கம். உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். திருப்பம் தரும் திருப்புகழ் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஆதரவு அளப்பரியது. நாளுக்கு நாள் எல்லா இடத்துலையுமே இந்த புக்கை படித்து, இந்த வாசகத்தை படித்து, இந்த வரியை படித்து என் வாழ்க்கை மாறி இருக்குது, திருப்புகழ் பாடலை படித்து என் வாழ்க்கை மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனையோ முருக பக்தர்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கீங்க. உண்மையிலே பெரிய சந்தோஷம். அது ஒரு பெரிய மன நிறைவை கொடுத்துருக்கு. முருகர் நம்மளை ஒரு கருவியாக இதை செயல்பட வச்சுருக்கார் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 16,000 பாடல்கள் நம்மளுக்கு கிடச்சிது. 1300 பாடல்கள். அந்த 1300 பாடலையும் நான் தேர்வு செய்த ஒரு 51 பாடல். திருப்பம் தரும் திருப்புகழில் 12ஆவதாக வரக்கூடிய பாடல் உண்மையிலே எப்படி அருணகிரினார் இதெல்லாம் யோசிச்சிருப்பார், எப்படி முருகர் இந்த விஷயத்தை அருணகிரி மூலம் செய்ய வச்சிருப்பார் அப்படின்ற ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இந்த பாடல் படித்து முடித்து இதுக்கு உண்டான விளக்கம் எல்லாமே தேடி பிடிக்கும் போது. காரணம் என்னென்னா, மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், திரும்ப சாகுறான், திரும்ப பிறக்கிறான். இந்த சுழற்சி நடைபெற்றே இருக்குது. இந்த ஒவ்வொரு சுழற்சியிலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ செல்வங்கள் கிடைச்சாலும் ஒரு விஷயம் அவர் ஒரு முன்ஜென்ம ஊழ்வினை கர்மனைப்படி தான் கிடைக்கிது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நற்கதி. நற்கதி ஒரு பக்தனுக்கு அமையணும், ஒரு மனித உயிருக்கு அமையணுன்றதுக்காகவே அருணகிரினார் இப்படி ஒரு பாடல் உருவாக்கியிருக்காருன்னா அவரோட உண்மையிலே அவரோட ஞானம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதுவும் முருகர் கொடுத்தது தான். முருகர் தன் பக்தனுக்கு இப்படி ஒரு விஷயம் தேவைப்படும் கலியுகத்தில் அப்படின்னு உணர்ந்து இந்த பாடலை எழுத வச்சுருக்காருன்றப்போ உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. நான் இப்போது இந்த கந்தசஷ்டி கவசம் ஓலைச்சுவடியை ஒரு பரிசீலனை பண்ணி ஒரு விஷயத்தை தேடும் போது திருப்பம் தரும் திருப்புகள் நம்ம பண்ணுறோமே, திருப்புகள் சார்ந்த ஓலைச்சுவடியில் தேடப்போ ஒரு சில பாடல்கள் கிடச்சிது. பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நான் 51 பாடல்களை செலக்ட் பண்ணால் ஒரு 4 பாடல் ஓலைச்சுவடியில் நான் பார்த்தேன். அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னும் நிறைய ஓலைச்சுவடியில் அவங்க தேடி எடுத்து கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதில் இந்த பாடலும் இருந்து ஒரு பெரிய சந்தோஷம். நற்கதி, குழந்தை செல்வம், வீடு, பேர், புகழ் இது எல்லாமே கிடைக்கணும்னா ஒரு மனிதனுக்கு நற்கதி இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம ரோட்லலாம் சண்டை போடுறப்போ பார்த்துருப்போம், நீங்களாம் என்ன கதிக்கு ஆளாக போகிறப்பாரு. இல்லை ஏதாவது ஒரு குடும்பங்கள் சண்டை போடும் போதோ இல்லை சொந்தக்காரங்க சண்டை போடும் போது சாமான்லாம் விடுவாங்க, நீங்களாம் என்ன கதிக்கு ஆளாக போகிறப்பாருன்னா அந்த கதின்ற வார்த்தை ஏன் அப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் நற்கதி தீய கதின்னு 2 விஷயம் இருக்குது. அந்த நற்கதி அமைக்க பெற்றவனுக்கு குறிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் சிக்கவும் மாட்டான். இயற்கை அவனை ஏதாவது ஒரு வகையில் அடுத்த கடம் கொண்டு போயிட்டே இருக்கும். அது காரணம் என்னோட ஊழ்வினை கர்மவினை பயன்தான். நம்மளோட அனுபவிக்கிற எல்லா விஷயமும் நம்மளோட உண்வினை ஊழ்வினை சம்மந்தப்பட்டதுன்னு தவிர நம்ம புதுசாக எதுவும் இந்த ஜென்மத்தில் பண்ணி வரல. இந்த ஜென்மத்தோட பிறப்பில் நம்ம அனுபவிக்கிற நல்லது கெட்டது எல்லாமே போன பிறப்பில் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்டு தான் நம்ம இந்த பிறப்பில் இருக்கிற எல்லா நல்லது கெட்டது அனுபவிக்கிறோம். ஸோ அந்த நற்கதி இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைக்கல, அந்த ஞானம் கிடைக்கல. இப்போது 2025 திருப்பம் திருப்புகளில் இந்த நற்கதி சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சுக்க வரன்றது ஒரு இயற்கையோட சக்தி தான். குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 5-6 பேருக்கு தான் நம்ம இந்த பாடலை படிப்போம், நம்மளுக்கு நற்கதி கிடைக்கிறது நம்ம பாடலை படிப்போன்ற எண்ணமே வரும். மிச்ச பேர்லாம் தலைப்பை பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க, இல்லை படிக்கணும்னு நினச்சி மறந்து போயிடுவாங்க. இப்போ நான் இந்த திருப்பம் திருப்பங்கன்ற விஷயத்தை எடுத்ததுனால தான் இந்த நற்கதின்ற பாடல் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் பொதுவாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ தேடினது கிடையாது. முருகர் பற்றிய ஆராய்ச்சியில் கூட முருகர் கோவில், முருகர் பாதம் எங்கெல்லாம் பட்டிருக்கு, முருகர் எங்கெல்லாம் பயணம் பண்ணியிருக்காரு, முருகர் மயில் மேலே வந்தார், அந்த மயில் எங்கெல்லாம் பயணப்பட்டுக்கின்ற ஆராய்ச்சியில் தானே தவிர ரொம்ப டீப்பாக திருப்புகள்லாம் போய் படிக்கணும் எண்ணம் கிடையாது. அப்போது முருகரோட உத்தரவுப்படி தான் என்னோடய தியானத்தில் திருப்புகளை கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாரோட உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அருணகிரினார் வழிபாடு ஆரம்பிக்கணும், எல்லார் வீட்லேயும் அருணகிரினார் ஃபோட்டோ வச்சு வழிபடணும். முருக பக்தன் ஒருத்தர் இருந்தானே, அவன் எல்லா குருமானில் வழிபடணும். அதில் முதன்மை குருன்னு கூட சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு அருணகிரினார் ஒரு தெய்வ பிறப்பு, முருகரோட அவதாரம் தான் சொல்லணும். ஏன்னா அருணகிரினார் இருக்கிற இடத்துல முருகர் இருக்கார், முருகர் இருக்கிற இடத்துல அருணகிரிநாதர் இருக்கார். இப்போ நான் சமீபமாக போகிற எல்லா நிகழ்வுகளிலும் அருணகிரினார் படம் கொடுக்குறேன், சின்ன அவங்க பூஜை ரூமில் வைக்கிற அளவுக்கு. காரணம் என்னென்னா, எப்படி இந்த திருப்பம் தரும் திருப்புகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், திருப்புகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு தியானத்தில் எனக்கு உத்தரவு வந்துச்சோ, அதே மாதிரி தான் அருணகிரினார் வழிபாடும் முருக பக்தர்கள் செய்யணும். நீங்கள் பொதுவாகவே ஒரு சித்தரோ இல்லை ஒரு ஞானியோ ஒரு குருவோ நீங்கள்
ஏன் நிறைய பேர்த்துல இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பாம்பன் சுவாமிகளை பார்க்க போகிறோம், இல்லை கணக்கப்பட்டி சித்தரை பார்க்க போகிறோம், இல்லை வந்து பாம்பாட்டி சித்தரை பார்க்க போகிறோம், இல்லை இடைக்காடர் சித்தர், எந்த இடத்துக்கு போனாலும் உங்களோட மன அமைதியாகி சில விஷயங்கள் 10 விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, அதில் 10 விஷயத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 6 விஷயமா அது கிடைக்கிது அப்படின்னா, உங்களோட ஊழ்வினை கர்மனை எப்படி நீங்கள் முயற்சிக்கும் போது கிடைக்கிறத விட ஒரு குரு நினச்சா, ஒரு ஞானி நினச்சா, ஒரு சித்தர் நினச்சா உங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இறைவன் வந்து அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மறுக்காமல் செய்வாங்க. அதுதான் இந்த குரு பக்தியோட மிகப்பெரிய ஒரு பலன் இந்த கலியுகத்தில். அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் வந்து ஒருத்தரை பிறக்க வச்சு அவர் மூலயமா எல்லா விஷயத்தையும் உலகுக்கு உணர்த்த வச்சு கடைசியில் அவர் வந்து உடலற்று அந்த கிளியாக மாறின அப்புறம் கூட கந்தர் அனுபூதின்னு ஒரு பாடல் எனக்காக பாடு அருணகிரி அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய தெய்வ அம்சம் இருந்த மாதிரி இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பிறப்பு நம்ம வீட்டில் வச்சு வணங்குறப்போ முருகரோட நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்ன்றது தான் நான் கண்ட உண்மை. அருணகிரிநாதர் மட்டும்தான் முருகன்கிட்ட போய் நம்மளுக்கு சேர்த்துக்குள்ள பாலத்தை போட்டு கொடுத்துருக்காரு. வேறு யாருமே அந்த அளவுக்கு இவர் செஞ்ச அளவுக்கு வேறு யாரும் செய்யலான்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா எல்லாருமே வந்து தெய்வத்தை காட்டலாம், தெய்வம் அங்கே இருக்குது, தெய்வத்தை உணரலான்ட்டு. ஆனால் தெய்வத்துக்கிட்ட போகிறதுக்கு வழியை காட்டினவர் வந்து அருணகிரிநாதர் தான். அது திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இன்னும் எக்கச்சக்க பாடல்கள் பாடி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்து நம் கண் முன்னாடி கலியுகத்தில் வாழ்ந்து தோன்றி அவர் மறையில் ஆக்சுவலாக வந்து அவர் கூடு விட்டு கூடு பாஞ்சு அஷ்டமா சித்திகள் போகிறப்போ அவரோட உடலை வந்து எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளியாகவே வாழ்றார், இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காரு. அருணகிரிநாதர் வந்து மறையவும் கிடையாது, அவர் வந்து காணாமல் போக கிடையாது, அவர் இன்னும் கிளியாகவே இருக்கார். இந்த கலியுகத்தில் இருக்கான்றதை நான் முருகர் ஆராய்ச்சியில் கண்ட உண்மை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பிறப்புள்ள ஒரு அருணகிரிநாதர் கொடுத்த நற்கதின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கொடுக்கப்பட்ட பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த காணொலி யாருன்னா பார்த்தீங்கன்னா கூட அருணகிரிநாதர் ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க, அருணகிரிநாதர்கிட்ட கேளுங்க. சென்னையில் பல கோயில் அருணகிரிநாதரோட சிலை இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கையில் ஒரு மாலை வாங்கி போடுங்க, பூ வாங்கி போடுங்க. அருணகிரிநாதர் நினச்சி நீங்கள் வழிபட முருகப்பெருமானோட ஆசையும் அருளும் கருணையும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்ன்றதுக்கு நானே பெரிய சாட்சி. ஏன்னா முருகரை தேடி போகும்போது அன்னையினாரை தேடிய பயணம்னு எனக்கு ஒன்று ஆரம்பிச்சது. அதில் பல மிஸ்ட்ரி மிராக்கள் எல்லாமே கண்கூடாக நான் பார்த்தேன். இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ திருப்பம் திருப்புகளை நம்ம 12ஆவதாக பார்க்க போகிற பாடல் வந்து நற்கதி. இந்த நற்கதி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முருகப்பெருமான் தான் கலியுகத்தில் ஒரே தெய்வம். மற்ற எல்லாருமே மன அமைதி கொடுப்பாங்க, செல்வம் கொடுப்பாங்க, பேர் கொடுப்பாங்க, புகழ் கொடுப்பாங்க. இது எல்லாம் ஒன்று சேராமனா ஒரு மனிதன் நற்கதி வேணும். அந்த நற்கதி கொடுக்குற ஒரு அற்புதமான பொக்கிஷம் தான் திருப்புகழில் இருக்கிற பாடல். அந்த பாடலை 12ஆவது பாடலாக நம்ம பார்க்க போகிறோம். திடமொழி சர் குணமொழி நல் திறமொழி அற்புதமான செயலிலி மெய் தவமொழி நற்செவமொழி சொர்க்கமும் ஈதே இடமொழி கை கொடையிலி சொற்கியல்பிழி நற்றமிழ் பாட இருபதமுற்று இருவினையற்று இயல்கதியை பெற வேண்டும் கெடுமதி ஊற்றிடும் அசுர கிளைமடிய பொறும்வேளா கிரண குறை பிறையருக இதழ்மலர் கொக்கிர கோடே படர் சடையிற் புனை நடன பரமர் தமக்கு ஒரு பாலா பல வயலில் தரள நிறை பழனிமலை பெருமாளே. எப்பேற்பட்ட அற்புதமான பாடல் பாருங்கள். இது எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காரு. முதல் 4 பேர்லேயே இவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்கிறப்போ இந்த பாடல் முழுசாக படித்து நீங்கள் கேட்டு உணர்றப்போ அது மெயினாக நீங்கள் நான் திரும்ப ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா முருக பக்தர்கள் பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, உணர்றாங்க தாண்டி உங்களோட குழந்தைகள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, 6 வயசு குழந்தை இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே நீங்கள் இந்த திருப்புகழில் வர பாடலை எழுத வைங்க. இல்லையா உங்களுக்கு என்ன பாடல் தோணுதோ, இல்லை கந்தர் அலங்காரத்திலையோ கந்தர் அனுபவத்திலையோ கந்த சஷ்டி கவசமாவது எழுத வைங்க. அவங்கள எழுதும் போது அவங்களுக்கு அந்த பக்தி வந்து அவங்களுக்குள்ள அந்த ரத்தத்தில் சேரும்ன்றது வந்து அனுபவபூர்வமாக நான் கண்ட உண்மை. நீங்கள் படிக்கிறது பாடுறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோமோ, வீடு சேர்த்து வைக்கிறோமோ, கார் பணம் நகை எது சேர்த்து வைக்கிறோமோ அது அவங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றுமான்னு தெரியாது. ஆனால் இந்த திருப்புகழ் பாடல் வந்து அவங்க கடைசி வரைக்கும் காப்பாற்றும். அவங்களோட உயிர் பிரிகிற வரைக்கும் இந்த திருப்பந்தூர் வழிநடத்தி அடுத்த பிறப்புலையும் இந்த பாடல் வந்து காப்பாற்றும். முருகரை காப்பாற்றுவார், முருகபக்தி காப்பாற்றுன்றது வந்து 1000% உண்மை. இந்த பாடலுக்குரிய ஸ்தலம் வந்து பழனி முருகரை வந்து அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்கார். பழனி முருகருக்கு மட்டும்தான் ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. இகப்பர சுரத்தை கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். பழனி முருகர் கோவிலுக்கு நீங்கள் முடிஞ்சால் போய் பாடுங்க. இல்லை எங்களால் பழனிக்கு போக முடியாதுங்க, வடபழனி முருகரை வந்து பாருங்கள், வடபழனி கோவிலில் கேளுங்க, பாடுங்க, எழுதுங்க, இல்லை கோவிலையே கூட உட்காந்து எழுதுங்க. ஆனால் திரும்ப ஒரு என்னோட வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் மட்டும் செய்யலாமல் உங்கள் குழந்தைங்களையும் செய்ய வைங்க. அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு அம்மா வந்து எனக்கு சந்தேகம் கேட்டிருந்தாங்க, பெண்களுக்கு உண்டான அந்த மாதவிடாய் காலத்தில் இந்த பாடலை கேட்கலாமா படிக்கலாமான்ட்டு. இந்த பாடல் படிக்கிறதுக்கு நாளும் கிடையாது, எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது, எந்த விதியும் கிடையாது. நீங்கள் வருஷத்தில் 365 நாளும் இந்த திருப்புகழ் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்தராலங்காரம் படிக்கலாம். உங்களோட மனம்தான் எல்லாமே. நான் திரும்ப கர்ம ஆராய்ச்சியில் உணர்ற விஷயம் என்னென்னா, இந்த இயற்கை நம்மளை எப்படி வழி நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் எண்ணம் இந்த 2 தான் நம்மளுக்கு மிகப்பெரிய
ஒரு சூட்சமே. இந்த காலமும் எண்ணமும் சேர்ந்ததான் நம்ம மனம். உங்கள் மனம் சொல்கிறத கேளுங்க. ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே தப்பாயிடுமோ, அவங்க இப்படி தப்பான்னு சொல்ல. நீங்கள் முருகர் பற்றி கிட்டத்தட்ட இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறாங்க. எல்லாரோட பேட்டிகளும் பாருங்கள், எல்லாரும் சொல்கிறத கேளுங்க. இப்போது நீங்கள் எல்லாரும் பார்க்குறப்போ உங்கள் மனம் ஒருத்தரோட லயப்படும். இப்போ நான் திருப்புகழ் பாடல்கள் எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பாடியிருக்காங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் சம்பந்தம் குருக்குன்னு ஒருத்தர் பாடியிருக்காரு. ஒவ்வொரு பாட்டு குரலுக்கு என் மனசை அவ்வளோ லயப்பட்டு போச்சு. அதுவும் அவனிதினை பிறந்து அவ்வளோ அற்புதமாக பாடியிருப்பார். அந்த மாதிரி யார் முருகர் பற்றி பேசினாலும் கேளுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் முருகருக்கு அங்கே ஒரு மெசேஜ் வச்சுருக்கலாம். எல்லாரும் சொல்கிறதும் கேளுங்க. ஆனால் கடைசியில் உங்கள் மனசு என்ன முடிவு இருக்குதோ அந்த மாதிரி சேருங்க. உங்களுக்கான முருகர், உங்களுக்கான குரு, உங்களுக்கான சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களை தேடி வரும். அதுதான் இந்த கலியுகத்தில் மிகப்பெரிய ரகசியமே. ஸோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஆளை காட்டும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, வேலை வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, திருப்புகள் எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் நான் தப்பாக படிச்சுட்டேன், இது தப்பா அப்படின்லாம் கிடையாது. எல்லா விஷயம் செய்கிறப்போ தப்பாக தான் ஆரம்பிக்கும். எது தப்பாக ஆரம்பிக்குதோ அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தையும் மிகப்பெரிய ஞானத்தையும் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த தப்பு நீங்களே சரி பண்ணுவீங்க. தப்பாக படித்தா கூட தப்பு கிடையாது. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த பாடலை கேட்குறப்போ படிக்கிறப்போ அது இன்னும் உங்களை சரியாக்கி கொண்டு போகணும். ஏன்னா இயற்கையை அவ்வளோ பெரிய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க விடாது. நீங்கள் பாடல் படிக்கிறப்போ இன்றைக்கி தான் ஓகே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி திருப்பம் தரும் திருப்புகளை நம்ம படித்து ஞானத்தை பெறலாம், செல்வத்தை பெறலாம், வளத்தை பெறலாம். நீங்கள் உட்காந்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் கால் மிகப்பெரிய டென்ஷன் பண்ணும், மிகப்பெரிய வேதனையை கொடுக்கும். ஐயோ என்னடா அப்படி எடுத்து படிக்கலான்னு நினச்சோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி தயவுசெய்து அந்த விட்டுறாதீங்க. எவ்வளோ சோதனை வந்தாலும் நீங்கள் அந்த படிக்கிறத மட்டும் நிப்பாட்டிடுங்க. திருப்புகள் கற்றுக்கிறத விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு திருப்புகள் புக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட சோஷியல் மீடியாவில் கூகுளில் போய் திருப்புகள்னு போட்டிங்கனாலே பல 100 பாடல்கள் வரும். ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு குரல் பதிவோட அர்த்தத்தோட. ஸோ இந்த திருப்பம் திருப்புகளை 12வது பாடலான நற்கதி பாடல் கொடுக்கறது பெரிய ஒரு ஆத்ம நிறைவோடு தரேன். என் வீட்லேயே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி பாடலில் கேட்குறப்போ படிங்க, எழுதுங்கன்னு தான். நான் எழுதுகிறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஞானமும் உங்களுக்கு கிடைக்கிற உணர்வும் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ இந்த பாடலை படித்து எல்லாரும் நற்கதி பெறணும்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமான் எம்பெருமான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.